இன்றைய வசனம் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. எபிரேயர் 11:1 ஒரு அமைதியான அறையில 4 மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருந்தன. அந்த 4 மெழுகுவர்த்தியும் தங்களுக்குள்ள பேசிக்கொள்ள ஆரம்பிச்சுது. முதல் மெழுகுவர்த்தி சொன்னது, என் பேர் அமைதி, ஆனால் இந்த உலகம் எப்பவும் சண்டை சச்சரவுகளால் நிறைஞ்சு போயிருக்கு, அதனால என்னால் தொடர்ந்து எரிய முடியாதுன்னு சொல்லிட்டு அணைஞ்சு போயிட்டு. இரண்டாவது மெழுகுவர்த்தி சொல்லிச்சு, என் பெயர் உதவி, இப்போ யாருக்குமே உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் போயிட்டு, அதனால் என்னாலையும் இனி தொடர்ந்து எரிய முடியாதுன்னு சொல்லி அதுவும் அணைஞ்சு போயிட்டு. மூணாவது மெழுகுவர்த்தி சொல்லிச்சு, என் பெயர் அன்பு, ஆனால் இன்னைக்கு அன்பு மக்களிடத்துல ரொம்ப குறைஞ்சு போயிட்டு, ரொம்ப சுயநலமாயிட்டாங்க, அதனால் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி சோகத்தோடு அணைஞ்சு போயிட்டு. அப்போது அந்த அறைக்குள்ள ஒரு சிறுவன் வந்தான். 3 மெழுகுவர்த்திகள் அணைஞ்சு கிடப்பதை பார்த்து, ஐயோ இருட்டாக இருக்குதே அப்படின்னு சொல்லி அழத் தொடங்கினான். அந்த எரிஞ்சுக்கிட்டு இருந்த 4வது மெழுகுவர்த்தி சொல்லிச்சு, தம்பி நீ அழாத, என் பேர் தான் நம்பிக்கை, நான் எரிந்து கொண்டு இருக்கும் வர மற்ற 3 மெழுகுவர்த்திகளையும் என்னால் மீண்டும் எரிய வைக்க முடியும் அப்படின்னு சொன்னான். சிறுவன் மகிழ்ச்சியோட அந்த நம்பிக்கை அப்படிங்கிற மெழுகுவர்த்தியை எடுத்து மற்ற 3 மெழுகுவர்த்திகளையும் பற்ற வச்சான். அந்த 3 மெழுகுவர்த்தியும் எரிய ஆரம்பிச்சுது. அந்த அறையே ஒளியால் நிரம்பிச்சு. நண்பர்களே, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்பிக்கையை இயேசு கிறிஸ்துவின் மீது வைப்போம். நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையும் ஒளி பெறும்.